வெண்மையும் மென்மையும் கைகோர்க்கும் தருணம். கோடையும் குளிர்காலமாகும். சம்மர் ஸ்பெஷல் பியோர் காட்டன் ராம்ராஜ் ஒயிட் ஷர்ட்ஸ். வாழை குமரியின் வாரிசன வாழும் சித்தர் எங்களம்மா. நாளும் பொழுதும் தமிழ் பேசும் தேர்ந்த ஞானம் எங்களம்மா. காவி தரித்த வடலூரார் கண்ணால் காணும் கருவூரார் எங்கள் அம்மா என்றாலே கரங்கள் கும்பிடும் தன்னாலே. எங்கள் அம்மா என்றாலே கரங்கள் கும்பிடும் தன்னாலே. பிள்ளையாம் பேட்டை பிறந்தவனே இரக்கம் நிறைந்த அருள்மணமே. பிள்ளையாம் பேட்டை பிறந்தவனே இரக்கம் நிறைந்த அருள்மணமே. ஆசிவகமே வணங்குகிறோம் ஆசிகள் வேண்டி தொடருகிறோம். ஆசிவகமே வணங்குகிறோம் ஆசிகள் வேண்டி தொடருகிறோம். மூட்டை சாமியின் அருகிருந்து முழுதாய் சித்தம் பயின்றவரே. மூட்டை சாமியின் அருகிருந்து முழுதாய் சித்தம் பயின்றவரே. வீடு மக்கள் தானிருந்தும் சித்தர் வாழ்வை வாழ்பவரே. வீடு மக்கள் தானிருந்தும் சித்தர் வாழ்வை வாழ்பவரே. பசுதானம் செய்வதில் உள்ளன்பு அன்னதானம் செய்வதில் பேரன்பு. பசுதானம் செய்வதில் உள்ளன்பு அன்னதானம் செய்வதில் பேரன்பு. கவலை வேண்டாம் நான் உண்டு என்றே சொல்லும் எங்களம்மா. சிவனும் பார்வதி போலிருக்கும் சித்தர் ஒளியே எங்களம்மா. எவ்வளவு உயர்வான சிந்தனை இந்த மண்ணிலிருந்து உருவாகியிருக்கு. அந்த மண்ணை போற்றி பாதுகாத்து கொண்டிருக்கிறது நம்ம கோரக சித்தர். தமிழனுடைய சிந்தனை உலகளாவிய சிந்தனையாக இருந்திருக்கு. அது இந்த மண்ணில இருந்து தாண்டவராய சுவாமிகள் அதை அருளி இருக்கிறார். அதுக்கு ஒரு பின்புலம் தெரிஞ்சா தானே உங்களால் ரசிக்க முடியும். பின்புலம் வேணுமில்ல. தென்னாட்டை விட்டு இப்போ நான் வடநாட்டுக்கு போகிறேன். 1600 ஆண்டுகளுக்கு முன்னர் வேத காலம் அவ்வளோதான். ஒரு எக்ஸ்ட்ரீம் லிமிட்டை சொல்கிறான். 1600லேருந்து 2000 வருடத்துக்குள்ள இவன் வெறும் உலகியலை பற்றி சிந்திக்கவில்லை. உலகியலுக்கு அப்பாற்பட்ட சிந்தனைகள் வருகின்றன. அப்போ ஒரு அறிவினுடைய ஆராய்ச்சி தொடங்குகிறது. அப்ப வேதம் வித்து என்ற ஒரு சொல்லிலிருந்து வந்தது. வித்து அப்படின்னா அறிவுன்னு பேரு. வேதம் என்றால் அறிவு நூல். வேதம் திரையை 3 தான். பின்னாடி ஒன்று சேர்க்கப்பட்டு சதுர்வேதமாக மாறியது. 4 இருக்கு. யஜுர் சாமம் அதர்வனம். இதுல இந்த அறிவு ஆராய்ச்சிகளை அவர்கள் செய்தார்கள். உலகியல் பற்றி இல்லை, உலகியலுக்கு அப்பாற்பட்ட அடிப்படை தத்துவங்கள் மெட்டபிசிக்ஸை பற்றி சிந்திக்கிறான். எப்படி இந்த உயிர், இதை படைத்த கடவுள் யார் என்றெல்லாம் சிந்தனை வருகிறது. அப்படி சிந்தனை வரும் பொழுது விளக்கம் வேதம் இன்னதுதான் சொல்றது அப்படிங்கிறது தெரியல. உடனே பல ஞானிகள் இந்த உலகியலோடு இருந்தவனா இதை சிந்திக்க முடியாது என்று சொல்லி கானகத்துக்கு போறாங்க. காட்டு பகுதிக்கு
அடர்ந்த காடுகளுக்குள்ளே மரங்களுக்கு கீழே அமர்ந்து உயரிய சிந்தனையை பற்றி சிந்திக்கிறார்கள். அவர்கள் சிந்தித்த அறிவை தன்னுடைய சிஷ்யர்களுக்கு சொல்றாங்க. அதற்கு பேர் உபனிஷத். உபனிஷத் அதாவது சிட்டிங் அண்டர் எ ட்ரீ அண்ட் கெட்டிங் தி நாலேஜ் ஃப்ரம் குரு. குருவிடம் அமர்ந்து கேட்கும் அறிவு, பேரறிவுக்கு பேரு தான் உபனிஷத் என்று பெயர். குருவின் முன்னே அமர்ந்து கேட்கக்கூடியது. அப்ப இந்த குருவானவர்கள் இதுதான் வேதம் சொல்லுகிறது என்று சொன்னார்கள். அந்த உபனிஷத்து உயர்ந்த கருத்துக்களை சொன்னது. 108 உபநிடதங்கள் வரை இருக்கு. அதில் முக்கியமாக 18 உபனிஷத்துக்கள் ரொம்ப முக்கியம். இந்த 18 உபநிடதங்களும் சின்ன சின்ன வார்த்தையா சொல்லிட்டு போகுது. தத்துவ ஞானத்தை பற்றி சிறு சிறு வாக்கியங்களை சொல்லிட்டு போறது. உதாரணமாக சாந்தோக்கிய உபனிஷத், பிரகதாரண்யக உபனிஷத் என்றெல்லாம் சொல்லிக்கிட்டே போகுது. என்ன சொல்லுது? அகம் பிரம்மாஸ்மி, தத்துவம் அசி, பிரஜானம் பிரம்மா. இதெல்லாம் வடமொழியில் இருக்கக்கூடியது. தட் தோ ஆர்ட், அதுவே நீ, அதுவே நீ. த அப்சல்யூட் கான்சியஸ்னஸ், பேரறிவு இருக்கே அதுதான் நீ அப்படின்னு சொல்லுது. என்னடா இது இப்படி சொல்லுது? இதை புரிந்து கொள்ள நமக்கே பேரறிவு வேண்டி இருக்கே. தத்துவமசினா என்ன, அகம் பிரம்மாஸ்மினா என்ன, இதை சொல்லிட்டான் அந்த ரிஷி. தீஸ் ஆர் ஆல் த கிரேட் சென்டென்சஸ் ஃப்ரம் உபனிஷத்துங்கிறார். அதாவது மகா வாக்கியம். மகா வாக்கியம், மகா வாக்கியம்னா ஒரு சொல்லுக்கு லிட்ரல் மீனிங், வாக்கியார்த்த, லட்சியார்த்தன்னு இருக்கு. வாக்கியார்த்தம்னா வாக்கியத்துக்கு உரிய பொருள். இப்போ நான் அவர் கிருஷ்ணமூர்த்தி ஐயா பார்த்து போஸ்ட் திஸ் லெட்டர் அட் மவுண்ட் ரோடு அப்படின்னு சொல்கிறேன்னு வச்சுங்க. இந்த லெட்டரை மவுண்ட் ரோட்டில் போடுன்னு அர்த்தம். இவர் கொண்டு போய் நேராக மவுண்ட் ரோட்டில் போட்டாருன்னா என்ன ஆகும்? ரோட்டில் போட்டால் என்ன ஆகும்? தெர் இஸ் அன் இம்ப்ளைடு மீனிங் ஃபார் தட் சென்டென்ஸ். அந்த வாக்கிய அர்த்தம் இருக்கே அதுக்கு லட்சிய அர்த்தம் இருக்கு. இம்ப்ளைடு மீனிங். இம்ப்ளைடு மீனிங் என்ன? ஐயா நீங்க போய் மவுண்ட் ரோட்ல இருக்க ஒரு போஸ்ட் பாக்ஸ்ல இது போடுங்க. தட் இஸ் தி இம்ப்ளைடு மீனிங் ஆஃப் அந்த இது. இதை புரிஞ்சுக்கணும் நீங்க. அப்ப இந்த தட் தோ ஆர்ட், தத்துவமசி, அகம் பிரம்மாஸ்மி, இதெல்லாம் என்னடா சொல்லுது? மகா வாக்கியங்கள் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, இது பழங்காலம் இதெல்லாம் லிட்டரல் எழுதி வந்தது இல்லை, காது வழியாக கேட்டது தான், கேள்வி ஞானமாக வந்தது தான். இப்போ இந்த 18 உபநிஷத்துக்கள் இந்த மகா வாக்கியங்கள்ல அபேத சுருதி, பேத சுருதி, கடக சுருதி. இது என்ன அபேத சுருதின்னா? பிரம்மனாகிய பரம்பொருளும் ஆத்மாவாக இருக்கக்கூடியதும் பேதம், அபேதம், பேதம் இல்லை. ரெண்டுமே அபேத சுருதி. பேதம், வேறுபாடு கிடையாது. பிரம்மத்திற்கும் ஆத்மாவிற்கும் வேறுபாடு இல்லை. தீஸ் டூ ஆர் நான் டிஃபரண்ட். ரெண்டும் வேற வேற இல்லை. அவன் ஒன்னா அதை பத்தி நீ நினைக்காத. இரண்டும் இரண்டு அல்ல. பிரம்மாவும் இங்கே இருக்கக்கூடிய ஆத்மாவும் வேறல்ல. துவைத்தம்னா ரெண்டு, துவைத்தம். இது இரண்டல்ல, நான் டிஃபரண்ட். அதை சொன்னாரு. அதுக்காக அவர் ஒரு பாஷ்யம் எழுதினாரு. ஏன்னா அந்த உபனிஷத்துக்கு விளக்கம் வருது பிரம்மசூத்திரம். வேதத்தில் சொன்னது சரியா விளங்காம உபனிஷத்து வந்தது. உபனிஷத்துல சரியா விளங்காம பிரம்மசூத்திரம் பாதராயணர் எழுதினார். அந்த பிரம்மசூத்திரம் இதுதான் சொல்லுதுன்னு சொல்லி பிரம்மத்துக்கும் ஆத்மாவிற்கும் நமக்கும் கடவுளுக்கும் வேறுபாடு இல்லை, அந்த கடவுள் தான் நாமே அப்படின்னு சொல்லி அபேத சுருதியின் அடிப்படையில் சங்கர பாஷ்யம் வந்தது. அவ்வளவு மெட்டபிசிக்கல் திங்கிங்கில் ஆதி சங்கரரை போல சிந்தித்தவர் யாரும் இல்லை. புரியுதா? ஒன்று, அதாவது அத்வைதம், அத்வைதம்னு பேரு. ஆச்சா இல்லை, இது ரெண்டு தான் சொல்லியிருக்கே. ஆத்மா வேற,
என்றுமே இவன் அடிமையாக இருக்கக்கூடியவன், அது பிரம்மம் வேற, ரெண்டும் ஒன்றா இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவர் துவைத பாஷ்யம், மத்வ பாஷ்யம் எழுதுறார். மத்வாச்சாரியார் மத்வ பாஷ்யம், பாஷ்யம்னா விளக்க வர எழுதி என்ன சொல்றாரு? பிரம்மன் வேற, ஆத்மா வேற, ரெண்டு வேற தான். துவைத்தம், துவைத வேதாந்தம். புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஒன்று அத்வைத வேதாந்தம், துவைத வேதாந்தம். இவர்களெல்லாம் பார்த்தாரு. இந்த பிரம்மமும் இந்த உலகமும் எம்பெருமானுக்கு சரீரம் போன்றது, அதை இயக்கக்கூடியவன் சரீரியாக இருக்கக்கூடிய அந்த ஸ்ரீமன் நாராயணன் ஆகிய ஈஸ்வரன் தான். எப்படி ஒரு மலர் என்பது முழு பொருளாக இருக்கிறதோ, விசிஷ்டம்னா முழுமை, அந்த மலருக்கு குணம் எப்படி அதோடு சேர்ந்து இருக்க, குணத்தை எடுக்க முடியாது தனியா. அதே போல பிரம்மத்திலிருந்து இந்த உயிரையும் இந்த உலகத்தை பிரித்து எடுக்க முடியாது. தீஸ் த்ரீ ஆர் குவாலிஃபைடு மானிசம் சொன்னாரு. மூன்றும் சேர்ந்த முழுமை தான் ஒன்று. இது மூணு தான் இந்திய நாட்டில் அத்வைதம் என்றும், விசிஷ்டாத்வைதத்துக்கு ராமானுஜர், அத்வைத வேதாந்தத்துக்கு சங்கரர், அதாவது துவைத வேதாந்தத்துக்கு மத்வாச்சாரியர். சரி, இந்த அத்வைத வேதாந்தத்தில் என்ன சொல்றாரு? ஒன்னே ஒன்று தான், பிரம்மம் மட்டும்தான் உண்மை. நீ ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கிற, சாலையில திடீர்னு துள்ளி குதிக்கிறான், பாம்பு இருக்குன்னு பார்த்தா ஒரு கயிறு தான் இருக்கு, கயிறு தான் இருக்கு. நான் பாம்புன்னு நினைச்சிட்டான். பாம்புன்னு அவன் நினைச்ச வரைக்கும் உண்மை, அது வரைக்கும் அவித இக்னோரன்ஸ் காரணமாக இருந்தது. ஆஃப்டர் தி அட்வென்ட் ஆஃப் தி லைட், கரெக்டாக ஒரு வெளிச்சம் வந்ததுக்கு அப்புறம் இது பாம்பு இல்லை, வெறும் கயிறு தான் நினைக்கிறோம். அதே போல உலகத்தில் இருக்கக்கூடிய அத்துணை பொருட்களும் மாயை. புரிஞ்சுக்கிட்டீங்களா? அறியாமை இருக்கும் வரையில இது உண்மை. இது என் மனைவி, மக்கள், உலகம், இது என்னுடைய பேனா, எல்லாம் அறியாமை இருக்கிற வரைக்கும் உண்மை. அப்ப இந்த கயிறை ஏதோ ஒன்று பாம்பா தோற்று வச்சிருக்கு. அதுக்கு பேர் ஆவாரணம், விக்ஷேபம். நம்முடைய அறிவு இருக்கே, அவித்தை, உண்மையை மறைக்கும், வேறொன்றை தோற்றுவிக்கும். கன்சீல்மெண்ட் அண்ட் ப்ரொஜெக்ஷன் ஆஃப் சம் அதர் திங். மறைத்து ப்ரொஜெக்ஷன் ஆஃப் சம் அதர் திங், வேற ஒன்று உருவாக்கிடும். உண்மையில் என்ன இருக்கிறது? 100 தட்டை வை, 100 தண்ணி ஊத்து, பௌர்ணமி அன்னைக்கு நிலவைப்பார், ஒரே நிலாதான் அத்தனையிலையும் பிரதிபலிக்கிறது. பிரம்மம் இஸ் ஒன். எல்லாம் எதனுடைய எது காரணமா இருக்கிறது? நமக்கு அவித்தை, இண்டிவிஜுவல் இக்னோரன்ஸ், தனிப்பட்ட அறியாமையினாலே நாம உலகம் எல்லாம் நினைக்கிறோம். அந்த மாயைங்கிறது காஸ்மிக் நிசைன்ஸ், பிரபஞ்சத்தினுடைய அறியாமை மாயை. அந்த மாயை என்ன பண்ணுது? நம்மளை மாயா தோற்றத்தில் கொண்டு தள்ளிடுது. புரியுதா? கொஞ்சம் தண்ணி கொண்டு வான்னு சொல்கிறேன் பகவான் கிருஷ்ணன். உடனே நாரதர் இறங்கி ஒரு 10 அடி போகிறான். ஒரு அழகான பெண் இருக்கிறான். உடனே அவளை கல்யாணம் பண்ணுறான், குழந்தை பிறக்குது, எல்லாம் ஆத்தோடு அடிச்சுட்டு போகுது. கதையை விரிவாக சொல்லலை, ஆத்தோடு அடிச்சுட்டு போகுது. இவனும் ஆற்றுல போகிற மாதிரி இருக்கு. கிருஷ்ணா கிருஷ்ணான்னு கத்துறான். என்னப்பா, உன்னை தண்ணி தானே கொண்டு வர சொன்னேன். அதுக்குள்ளே ஒரு குடும்பம் நடத்தி பேரம் பேத்தி எடுத்து இவ்வளவு போயிடுற டைம், அவ்வளவு மாயங்கிறான். மாயை தான் என்ன அப்படின்னா, நீ அறியாமையில் இருக்கும் வரை அது உண்மை, அறிவு வந்து விட்டால் அது பொய். எனவே மாயை அனிர்வச்சனீயம், அதை இன்எக்ஸ்பிளிகபிள், விளக்க முடியாது அப்படின்னு சொல்றான். இந்த வாதத்திற்கு பேர் விவர்த்தவாதம்னு பேர். விவர்த்தவாதம்னா அதாவது காரண காரியம்னு தத்துவத்தில் இருக்கு. காரணம் மட்டுமே உண்மை, காரியம் அனைத்தும் மாயை. புரிஞ்சுக்கிட்டீங்களா? பிரம்மம் மட்டுமே உண்மை, மற்றக்கூடிய அனைத்துமே ஒன்லி ரிஃப்ளெக்ஷன், அதனுடைய தோற்றம்தான். இந்த அத்வைத கருத்தை மாயாவாதம் என்று பெயர். இதை கைவல்ய நவநீதம் என்று சொல்லி பாடல்கள் மூலமாக இந்த வேதாந்தத்தில் அந்த அத்வைத சிந்தனையை இந்த மண்ணில் சிந்திச்சு அந்த அத்வைதத்துக்கு வேறு ஊன்றி அதை படரும்படியும் மிக தெளிவாக
சாதனம் ஒன்றின்றி சாதிப்பார் ஒருவர் இல்லை. வருதா இல்லை கைவல்ய நவநீதத்தில்? உனக்கு சாதனை இல்லைன்னா நீ எதையும் சாதிக்க முடியாது. குருவை நாடு, அவர் மூலையும் கேட்டு தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி பாடல்கள் மூலமாக நவநீதம்னா வெண்ணெய் உங்கள் கையில் கொண்டு வந்து அதை கொடுத்துருக்கிறாரு. நவநீதம்னா என்ன? வெண்ணெயை கொண்டு வந்து கொடுத்துருக்கிறாரு. இதை சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு கசக்குதா? அதை தாண்டவராய சுவாமிகள், ஏன்னா சித்தர்கள் முழுவதும் 90% வேதாந்த சார்புடையவர்கள், ஒரு 10% சித்தாந்த சார்புடையவர்களாக வந்திருக்கிறார்கள். எனவே அந்த உயரிய சிந்தனை இந்த மண்ணிலிருந்து உதிச்சிருக்கே, அதுக்கு தாண்டவர சுவாமிக்கு அந்த பெரிய சித்புருஷர் காரணமாக இந்தியா முழுவதும் இந்த கைவல்ய நவநீதம் பிரபல்யம். அதை இவங்க தினம் வகுப்பு நடத்துகிறாங்க பாருங்கள். தினம் அன்பர்களுக்கெல்லாம் வகுப்பு நடத்தி கைவல்ய நவநீதத்தை போதித்து கொண்டு வர்றார்கள். எவ்வளோ பெரிய மகான் அவர்! அதை அந்த தாண்டவராய சுவாமிகள் தான் இங்கே சித்தியாகி இங்கே இருக்கிறார். வேதாந்த மரபிற்கு அத்வைதம், அந்த அத்வைத ஸ்தாபகர்களில் அந்த கைவல்ய நவநீதத்தை பற்றி அவர்கள் எழுதி உருவான இடம் இது. நீங்கள்லாம் பெருமை கொள்ளணும். டெல்டா தஞ்சை மாவட்டத்தில், ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டத்தில் இப்படிப்பட்ட சிந்தனை முகிழ்த்திருக்கிறது, பூத்திருக்கிறது என்று சொன்னால் இந்த இடம் எவ்வளோ புனிதமான இடம். உங்கள் கால் படுதே, புனிதமான இடத்துல நீங்கள் இருக்கீங்க. எல்லாரும் உலகம் முழுவதும் என்ன பண்ணுறோன்னா சைவ சித்தாந்தத்தை விட்டுருவான். 2 இயக்கம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கோம். ஒன்று அறிவாளிகள், இன்டலெக்சுவல்ஸ் முழுவதும் அத்வைத பக்கம் தான் வருவான். பக்தினால் தான் அடைய முடியும், அவர் ஞானத்தினால தான் அடைய முடியும். அறிவு இருந்தால் போதும், அது தாய்மான அறிவே தெய்வம் என்றார் தாய்மான சுவாமிகள். ஆனால் பக்தியின் மூலம் தான் எல்லாத்தையும் அடைய முடியும் ராமானுஜர். இப்படியெல்லாம் அவர்களுக்குள்ள வாதம்லாம் நடந்திருக்கு. எதுக்கு வாதம் நடந்தது? ஏன்டா இந்த பாட்டில் 13 ரூபா அதிகம் மாற்றினா அப்படின்னு நான் நடந்தது விவாதம் பாருங்க. இவன் சிந்தனை எப்படி போயிட்டு இருக்கு, மற்ற ரகமாக போயிட்டு இருக்கு. பாட்டிலுக்கு 10 ரூபா ஏற்றிட்டான், 20 ரூபா ஏற்றிட்டான்னு சிந்தனை இப்படி போயிட்டு இருக்கு. அவன் எவ்வளவு ஹை திங்கிங்கில் இருந்திருக்கான். அந்த பாரம்பரியத்தில் வந்தவர்கள் நாம் என்பதை மறந்து விடக்கூடாது. இன்று இப்பொழுது எனக்கு தோன்றா துணையாய், பாதுகாவலராய், வழிகாட்டியாய் விளங்கி கொண்டிருக்கும் எல்லோரும் அம்மா என்று அழைக்கக்கூடிய ஆசீர்வாத தமிழ் சித்தர் கண்ணன் அடிகள் தம்பதியரை திருவடிகளை வணங்கி, இந்த சித்தர் தரிசனம் என்பது நீங்கள்லாம் கொடுத்து வைத்தவர்கள். மிக எளிமையாக இவற்றையெல்லாம் இன்று நாம் தரிசித்து விட்டு வந்து விட்டோம். இதற்கு முன்னோடியாக ஒரு மாதத்திற்கு முன்னால் அம்மா அவர்கள் எங்களை அழைத்து கொண்டு வந்து இந்த இடத்தையெல்லாம் தேர்வு செய்து அன்பர்களுக்கு எந்தவித இடையூறும் இல்லாத அளவிற்கு நடைபயில தன் குழந்தையை அழைத்து செல்லக்கூடிய தாய் எவ்வாறு கவனமாக அதை அழைத்து செல்ல வேண்டும் என்று விரும்புவாளோ அதை போல தன்னை நம்பி வரக்கூடிய பக்தர்களாகி இந்த குழந்தைகளை எல்லாம் நல்ல முறையில் அழைத்து சென்று வர வேண்டுமே என்று அவர் ஒவ்வொரு நிமிடங்களையும் கணக்கிட்டு அந்த திட்டத்தை வழிவகுத்ததை நான் உடனிருந்து அறிந்தவன் என்ற முறையின் பொழுது நான் அப்பொழுது நினைத்து கொண்டேன், இப்படி நாம் காடு மடலாம் அலைந்து வழிகாட்டில் இல்லாமல் ஒத்தையடி பாதையெல்லாம் மலை நாடுகளெல்லாம் அலையும் பொழுதெல்லாம் நமக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆதரவு இல்லையே என்று நான் நினைத்தது உண்டு. இப்படி நான் நினைக்கும் பொழுதெல்லாம் எனக்கு பல சம்பவங்கள் இப்பொழுது சொல்வதற்கு நேரமில்லை. அம்மா அவர்களுக்கு அதெல்லாம் தெரியும். எந்த வடிவிலாவது சித்தர்களோ மற்றும் அதுக்கு சம்பந்தப்பட்ட உதவிகளோ எனக்கு வந்து சேர்ந்து கொண்டு இருக்கும். இப்பொழுது நான் நினைக்கும் பொழுது அப்போ தான் எனக்கு திடீர்னு சொன்னது, இப்போ இதை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது சொல்லுகிறான், அன்று நீ இளமை, துள்ளியோடு ஓடுகிற பாம்பை மிதிக்கின்ற வயது, அப்பொழுது உனக்கு துணை தேவையில்லை, ஆடுகிற வரைக்கும் ஆடு என்று ஆட விட்டு விட்டேன். இப்பொழுது ஆடி அடங்கும் வாழ்க்கை என்று ஓய்ந்திருக்கக்கூடிய நேரங்களில் உனக்கு ஒரு ஊன்றுகோல் தேவை. இன்றைக்கு அந்த ஊன்றுகோல் தான் உன்னை வழி நடத்துவதற்கு நேரடியாகவே அம்மாவை உனக்கு அனுப்பியிருக்கிறேன் என்று சித்தர்கள் சொன்னார். நான் முன்பே சொல்லியிருக்கிறேன், எனது இல்லத்திலிருந்து இப்படி தூரத்தில் ஒரு சில கிலோமீட்டர் தூரத்தில் அம்மா இருக்கிறார்கள். இன்று எந்த ஒரு செய்திகளையும் சொல்லவும் முடியும், நேரில் அணுகவும் முடியும். அது என்னுடைய அந்த முதுமை காலத்தில்
எனக்கு நேரடியாகவே அருகிலிருந்து உதவுவதற்காக இறைவன் அனுப்பியிருக்கிறான் இந்த சித்தர் உருவத்தில். அப்படிப்பட்ட சித்தர் உங்களுக்கு எல்லாருக்கும் நான் பார்க்கும்போது நினைத்தேன், இப்போ தான் நினைத்து பார்த்ததுக்கு தான் இந்த உணர்வு வந்தது. நாம் இப்படி அலையும் பொழுதெல்லாம் ஒருத்தர் வரவில்லையே, இன்று அம்மா தன்னுடைய குழந்தைகள் எல்லாம் இவர் பக்குவமாக அழைத்து கொண்டு வந்திருக்கிறார் என்று நினைக்கும் பொழுது எனக்கு இந்த எண்ணங்களை அவர் தோற்றுவித்தார். அன்றைக்கு இருந்த சூழ்நிலை வேறு, இன்றைக்கும் உனக்கு அந்த உதவிகள் கிடைத்து கொண்டிருக்கின்றன என்று சொன்னார். அப்படி இருக்கும் பொழுதெல்லாம் எனக்கு இந்த சித்தர்களை பற்றிய வரலாறுகளோடு இப்போ சுருக்கமாகத்தான் சொல்லப் போகிறேன். ஏனென்று சொன்னால், நான் முதல் சித்தர்களை பற்றி வழிபட தொடங்கும் பொழுது, சித்தர் வழியில் சென்றால் நன்றாக இருக்குமே என்று சொல்லும் பொழுது என்னுடைய பேராசிரியர் டாக்டர் சுந்தரமூர்த்தி அவர்களிடம் கேட்டேன், ஐயா இதையெல்லாம் வெளிப்படுத்தி 100ஆக எழுதலாமா என்று கேட்கும் பொழுது, ஆரம்ப காலத்தில் அவர் அவசரப்பட வேண்டாம், பெரிய புராணத்திலே சேக்கிழார் பெருமான் சொல்லியிருக்கிறார், அருளுடையார் திறம் விளம்பும் திறத்ததென்று என்று சொல்லியிருக்கிறார், அவற்றெல்லாம் வெளியில் சொல்லலாமா என்று யோசித்து பார்த்து சொல்லிவிட்டு விட்டார். அதன் பின்னால் பல ஆண்டுகள் கழித்து எப்படி எழுதிய தீர்வது என்ற முடிவோடு நான் திரு பரணிதரன் அவர்களை சென்று சந்தித்தேன். அதன் பின்னால் திருச்செந்தூரிலே பூமிக்குள்ளே மறைந்து 10 ஆண்டுகளுக்கு பிறகு வந்த ஒரு சித்தர் நேரடியாக என்னை சந்தித்து சொல்லும் பொழுதெல்லாம் எழுதுவதற்கு ஊக்கப்படுத்தினார்கள், எழுத சொல்லி வழிமுறைகளை சொன்னார்கள். அதன் பின்னால் தான் 2006 150 மகான்களுடைய வரலாறுகளை சித்தர்களை தொகுத்து சித்தர் தரிசனம் என்ற ஒரு நூலாக அது வெளிவந்தது. அப்படி வரும்பொழுதெல்லாம் நான் சொல்லுவேன், நிறைய பார்க்கும் பொழுதெல்லாம் அந்த வரலாற்று குறிப்புகள் அதிகமாக கிடைக்காது. அப்போ என்னோட நோக்கமெல்லாம் என்ன இருந்தது, முடிந்தவரை அவர்களை பற்றி சுருக்கமான செய்திகளை சொல்லிவிட்டு அன்பர்கள் சென்று வழிபடுவதற்கு அந்த இடம் எங்கே இருக்கிறது, போகக்கூடிய வழி என்ன, அதை மட்டும் விளக்கினால் போதுமானது என்ற முடிவில் தான் இன்று வரை அதை தான் செய்து கொண்டிருக்கிறேன். சிலருடைய வரலாறுகளை ஆய்ந்து பார்த்தோமையானால் மிக அதிகமாக அதுவே ஒரு புத்தகம் அளவிற்கு எழுதக்கூடிய சூழ்நிலை வரும். அது சுருங்க சொல்லி விளங்க வைக்க முடியாது என்பதற்காக அந்த முயற்சிகளை நான் பெரும்பாலும் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் சில பல நேரங்களில் நாம் எழுத தொடங்கும் பொழுது உங்களுக்கெல்லாம் அந்த அனுபவங்களை நினைத்து பார்த்து இரவு நேரங்களே மற்ற நேரங்களில் எந்த நேரத்தில் வேணாலும் சித்தர்கள் எழுப்ப தொடங்குவார்கள், அந்த யோசனைகளை உங்களுக்கு சொல்லுவார்கள். அப்படி நினைக்கும் பொழுது தான் நீங்கள் வணங்குவதற்கெல்லாம் வணங்கும் பொழுது யாரெல்லாம் வணங்குவதற்கு உரியவர்கள், எதையெல்லாம் கொள்ளுவன கொண்டு தள்ளுவன தள்ளி எவற்றை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதையவற்றெல்லாம் இந்த சித்தர்கள் உங்களுக்கு வழிகாட்டுவதை போதிப்பதை அசரீரியாக சொல்லுவதை நீங்கள் உணர முடியும். அப்படி உணர்ந்து தான் நான் எழுதுவேன். தரிசனம் பண்ண எல்லாத்தையுமே என்னால் எழுதுவதற்கு அனுமதி கிடைக்காது. அப்படி அவர்கள் சொல்லுவார்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட மறக்காம பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க. வெண்மையும் மென்மையும் கைகோர்க்கும் தருணம், கோடையும் குளிர்காலமாகும். சம்மர் ஸ்பெஷல் பியோர் காட்டன் ராம்ராஜ் ஒயிட் ஷர்ட்ஸ்.